கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அதாவது அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புறம் இருந்தாலும், இன்று விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அது மகளிர் தினமாம். அதனால் உங்கள் இப்போ இந்த கேட்குற அந்த பதிவை பார்த்துட்ருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள் விசேஷமாக. இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிறனால இந்த மகளிரை குறித்து, அதாவது பெண்களை குறித்து கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இன்றைக்கி பெண்களை குறித்து பேசலாம்னு சொல்லி. அதாவது இன்றைக்கி நிறைய மனைவிமார்கள், விசேஷமாக பெண்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவன், அதாவது ஒரு கணவன் மனைவி இணைஞ்சு ஒரு குடும்பம் நடத்திட்டு வராங்கன்னு வைங்களேன், அந்த கணவன்கிட்ட தான் அந்த குடும்பத்தோட என்ன ஒரு காரியம் சரியில்லாமல் இருந்தாலும் அதுக்கு அந்த கணவன் மட்டும்தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் மது இருந்துறீங்க, நீங்கள் பீடி சிகரெட் குடிக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்கங்கரமாக வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க, அப்படியே போனாலும் சரியாக சம்பளத்தை கொண்டு வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அந்த கணவன் மேலே பழி சொல்லுவாங்க. அந்த கணவன் மேலே தான் இந்த முழுக்க இந்த காரணம் சரியில்லாமல், இந்த குடும்பம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அது முழு காரணம் நீங்கள் தான் சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் 90% அப்படி தான். அப்போது இதுக்கு ஒரு பைபிள்லேருந்து நான் ஒரு 2 கணவன் மனைவியை உதாரணத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அதாவது ஆபிரகாம் சாராள் அப்படின்னு ஒரு கணவன் மனைவி. அவங்க அந்த காலத்துலலாம் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதுபோல் இந்த ஆபிரகாமும் சாராளும் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தவங்க. ஆனால் இந்த சாராள்கிட்ட என்ன ஒரு குணம் இருந்தது அப்படின்னா, அந்த கணவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படுகிறது தான் அந்த சாராளுடைய ஒரு குணம். சாராளும் ஆபிரகாமும் ஒரு நாட்டில் பிழைப்புக்காக ஒரு ராஜாவை தேடி போகிறாங்க. அந்த சாராள் அப்படிங்கிற அவனுடைய மனைவி ரொம்ப ரூபவதி, ரொம்ப அழகு. யாரும் எந்த ஒரு ஆணும் பார்த்தா அந்த மனைவி மறுபடியும் அந்த பெண்ணை ஒருத்தரை திரும்பி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆணை மயக்கிற ஒரு அழகான ஒரு பெண்மணி. இப்போ கணவன் மனைவியுமா ஒரு நாட்டுக்கு போகிறாங்க பிழைப்பை தேடி. இப்போ இவனுக்கு அந்த ஆபிரகாமுக்கு, அந்த கணவனுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மளுடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறா, இந்த ராஜா கொஞ்சம் என்ன சொல்கிறது, சரியில்லாத மாதிரி கேள்விப்படுறோம், ஒருவேளை என் மனைவி மேலே ஆசைப்பட்டு என்ன கொண்டுட்டு என்னுடைய மனைவி எடுத்துக்குவாரோ என்னவோ அப்படின்னு இவருக்குள்ளாக ஒரு எண்ணம். அதனால் தன் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அந்த ராஜா போய் நம்ம பார்க்க போகிறோம், அந்த ராஜாவை பார்க்கும்போது நீ என்ன செய்கிற, நீ என்னுடைய மனைவின்னு சொல்லாத, இவர் யாருன்னு கேட்டால் அது என்னோட சகோதரன், என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த சாராலும் சரிங்கன்னு சொல்கிறான். இந்த இடத்துல தான் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும். ஒருவேளை இந்த நாட்களில் வாழ்கிற ஒரு மனைவியாக இருந்தால், நான் ஏன் அப்படி சொல்லணும், நான் ஏன் போய் சொல்கிறேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் உங்கள் மனைவின்னு தான் சொல்லுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசியிருப்பாங்க. ஆனால் சாராள் அப்படியெல்லாம் செய்யாமல் தன் கணவன் சொல்லி கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணான். சரி, இந்த இடத்துல அப்படியே கீழ்ப்படிஞ்சா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர்கள், தேவ தூதர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர்கள் 2-3 பேர் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அந்த ஆபிரகாம் சொல்வார், நீ போய் சீக்கிரமாக மாவு பிணைஞ்சி ஒரு அப்பம் சுடு, நண்பர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த மனைவி சாராள் ஓடி போய் அந்த அப்பத்தை ரெடி பண்ணுவாள். இந்த நாட்கள் இருக்கிற பெண்களாக இருந்தால், ஏங்க இப்போ தான் நான் வேலை முடித்து ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கிறேன், எவனையாவது வர சொல்லிவிட்டு அதை செய் இதை செய்யுது, வேணுன்னா போய் கடையில் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஒரு டீயை போட்டு தரேன், கொடுத்துட்டு பேசாமல் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீண்ட பேச்சு அந்த மனைவி பேசியிருப்பாங்க. ஆனால் சாராள் அதெல்லாம் ஒன்றுமே கேட்காம, அப்படியெல்லாம் ஒன்றும் பேசாமல் அந்த கணவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அப்பத்தை சுட்டுட்டு வராங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த கணவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அந்த மனைவி அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ இன்னொரு கணவன், அவங்க ரொம்ப வருஷம் வயதான வரைக்கும் கணவன் மனைவியுமா இணைஞ்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்து அப்புறமா தான் அவங்களோட மரணம். இன்னொரு தம்பதியர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஆபிரகாம் அப்படிங்கிறவர் அந்த கணவன் நல்லவராக இருந்திருக்கிறாரு, அவர்கிட்ட எந்த ஒரு தீய குணமும் இல்லை, அதனால அந்த மனைவி சாராள் அந்த ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போகட்டும். இன்னொரு கணவன் மனைவி உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த கணவன் மனைவி, அந்த மனைவியோட பேர் அபிகாயில், அந்த கணவனோட பேர் நாபால்.
இந்த நாபால் என்ன எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைபிளில் அவனை குறித்து என்னவெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு சரியான குடிகாரன். ஸோ அவன் ரொம்ப எப்போதுமே குடித்து அந்த போதையில், அதாவது சரியான வெறியில் மயங்கி கிடப்பான். குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றும் தெரியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போதையிலேயே அவன் இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அந்த நாபால் அப்படிங்கிறது, அந்த அபிகாயிலோட கணவன். இப்போ என்ன, அந்த அபிகாயில் ஆனால் எப்படி இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு கணவனோட இந்த காலத்து பெண்கள் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அபிகாயில் இருந்திருக்கிறான், அவங்க கூட வாழ்ந்திருக்கிறான். இப்போ ஆனால் அந்த அபிகாயில் பார்த்தீங்கன்னா அவளும் அப்படி தான், சரி அழகான ஒரு பெரிய ரூபவதி. அவளை ஒரு எந்த ஒரு ஆணும் ஒரு முறைக்கு பல முறை திரும்பி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ரூபவதியான ஒரு பெண். ஆனால் அவளுடைய கணவனும் சரியான ஒரு குடிகாரன், ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறவன், எந்த ஒரு காரியத்துக்கும் அவன் லாய்க்கு இல்லாதவன். ஆனால் கூட அந்த மனைவி, அந்த அபிகாயில் அவனை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டா. அவனுடைய போக்கிலேயே போய் அந்த குடும்பத்தை சமாதானமாக குடும்பத்தை நடத்திட்டு வரான். அந்த ஒரு குடிகாரனோட, அந்த ஒரு பைத்தியக்காரத்தனமாக உள்ள அந்த கணவனோடு தான் அவள் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவள் ஒன்றும் அழகில் குறையில்லை, அழகானவ. அப்படிப்பட்ட தன்னுடைய அழகு இருந்தால் கூட அது அந்த கணவனுக்கு மட்டுமா சொந்தமாக அந்த கணவனோடு கூட இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறான். இப்போ இப்படி வாழ்கிற ஒரு இந்த இப்படி அவங்க வாழ்க்கையை ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு என்ன செய்து, ஒரு ராஜா தாவீது அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கும் இந்த நாபாலுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துடுது. அந்த வாக்குவாதத்தில் அந்த பிரச்சனை பெருசாகி தாவீது அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு நாபால் மேலே ரொம்ப கோபம் வந்துடுது. அவன் ராஜா என்ன செய்கிறாரு, உடனே தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு, இன்னைக்கு இரவோட இரவாக போய் அந்த நாபாலை ஒன்றுமில்லாமல் பண்ணிடணும், அவன் பூமியில் இனி உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துட்டுருக்குறாங்க. இதை இந்த நாபாலுடைய வீட்டு வேலைக்காரன் ஒருத்தன் கேட்டு தன்னுடைய எஜமானி அபிகாயில் அவர்கிட்ட போய் அவகிட்ட போய் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி உங்கள் கணவரை அழிக்கிறதுக்கு, நம்ம எஜமானரை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு ராஜா தன்னுடைய ஆட்களோடு புறப்பட்டு வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாவாலா எஜமானனா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட மறு நிமிஷத்தில் நீங்கள் இந்த இடத்துல நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நிறைய யூடியூப்பில், நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் என்ன பார்க்குறோன்னா, நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற, நல்லா சம்பாதிச்சு கொடுத்து நல்ல ஒரு கணவனை கூட விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு தன் கணவனுக்காக வேறு ஒருவனுக்காக தன் கூட கட்டி வாழ்ந்த கணவனையே கொன்று என்னென்னவோ செய்கிறாங்க. நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க தானே. அப்படி அதெல்லாம் நான் சொல்ல நேரம் இல்லை. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவனை அழிக்கிறதுக்கு, தன்னுடைய கணவனை அழிக்கிறதுக்கு ஒரு ராஜா வராரு. இப்போ அந்த கணவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேனே. அவனை ஒரு பைத்தியக்காரன், ஒரு குடிகாரன். இப்போ என்ன நினைக்கணும் அந்த மனைவி, இந்த காலத்து பெண்மணியாக இருந்தால் என்ன நினச்சிருப்பா அப்படின்னா, அப்பாடா இன்னைக்கு தான் அவன் ஒழிஞ்சான், நம்மளே அழிக்கலாம்னு நினச்சா நம்மளால் முடியல. ஆனால் இன்னைக்கு அவனை அழிக்கிறதுக்குன்னு ஒரு ராஜா புறப்பட்டு வராரு. எப்படியும் சாகட்டும், இன்னையோடாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், இனியாவது நான் அந்த பூமியில் கொஞ்சம் சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி செய்திருப்பான். ஆனால் அந்த அபிகாயில் நல்ல ஒரு பெண்மணி, நல்ல ஒரு குணசாலியான ஸ்ரீ. உடனே என்ன செய்கிற, இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன் கணவன்கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி எங்க உங்களை அழிக்கிறதுக்காக அந்த ராஜா வராருன்னு சொல்லலாங்கிற மேட்ரை சொல்கிறதுக்காக போகிறான். அவன் அதை கேட்குற நிலைமையில இல்லை, அவன் சரியான போதையில் இருக்கிறான், மயக்கத்தில் இருக்கிறான். உடனே இது சரி, இப்போ இதெல்லாம் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, விடிஞ்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை எதிர்கொண்டு போகிறான். இப்போ ராஜா கிட்ட வந்துட்டாரு, இந்த பெண்மணியும் கிட்ட போயாச்சு. இப்போ அந்த ராஜா கிட்ட அந்த பெண்மணி சொல்கிறா, அபிகாயில் சொல்கிறா, தயவுசெய்து என் கணவரை ஒன்றும் செய்திடாதீங்க, அவன் ஒரு குடிகாரன் தான், அவன் ஒரு பைத்தியக்காரன் தான், அவங்ககிட்ட எந்த ஒரு நல்ல செயலும் இல்லை தான், ஆனாலும் கூட அவன் என்னுடைய கணவன், தயவுசெய்து எனக்காக என் கணவரை ஒன்றும் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறா. உடனே அந்த ராஜா மனசு இறங்கி, நாபாலை மட்டும் நான் யோசித்திருந்தேன்னா நிச்சயமாக நான் அவனை இன்னும் 1/2 மணி நேரத்தில் விட நான் கொண்டிருப்பேன். ஆனால் நீ அப்பேற்பட்ட ஒரு கணவனுக்கு கூட நீ என் காலில் விழுந்து என் கணவனை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்குற பற்றியா, இந்த ஒரு நல்ல குணத்துக்காக தான் உன் கணவனை உனக்காக நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கோபமெல்லாம் மாறி வீட்டுக்கு போயிடுறாரு. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, மோசமானவனாகத்தான் இருக்கட்டுமே,
இந்த காலத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவன் ஒரு என் கணவர் ரொம்ப குடிகாரங்க, அவன் கூட எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாதுங்க, அவன்லாம் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாங்க, நான் தாங்க வேலைக்கு போய் என் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதில் வேற இவன் கூட வாழணும்னு என்ன எனக்கு என்ன தலையெழுத்தான், நான் போய் தனியாக இங்கே வேலை செய்கிறத அங்கே போய் நான் வேலை செய்து சுதந்திரமாக இருப்பேன்ல, எதுக்கு இவங்க கூட இருந்து நான் இப்படி ஒரு வாழ்க்கையை ரன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பெண்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு 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 இருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு ஆணிடமும் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய வேதனை, பெரிய மனபாரம். ஐயோ, என்ன மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி தான் அது ஏற்ற துணைன்னு தான் போட்டு வச்சிருக்கிறார் இறைவன். உனக்கு ஏற்றவன் தான் அவன், நீ ஏற்றவன் இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் இறைவன் சொல்கிறாரு அவன் தான் உனக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி. அப்போது ஏற்ற துணையை கொடுத்துருக்க பொழுது இன்றைக்கி நீங்கள் தனிமையில் ஓடுறீங்க, அந்த கணவன் தனியாக விட்டுட்டு. இதில் என்ன ஒரு விசேஷமாக பார்க்கணுன்னு சொன்னால், நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இப்போ நீங்கள் தனியாக பெற்றுக்கலை, தனியாக திருமணம் ஆகாமலே குழந்தைய பெற்றுக்கல, இந்த கணவனோட சேர்ந்து தான் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க. இப்போ அந்த கணவனுக்கும் அந்த குழந்தை மேலே ஒரு பங்கு இருக்குது. ஒரு சொத்து வாங்கி 2 பேருக்கும் அது சரிபாதின்னு எழுதியிருந்தா அந்த சரிபாதி 2 பேருக்கும் தானே உரிமை. அது போல தான் இது கூட. பிள்ளைகளும் நீங்கள் மாத்திரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருவேளை சட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் இறைவன் அப்படி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்யவே மாட்டார். அப்போது பின்னாட்களில் உங்களுடைய குடும்பம் பெரிய என்ன சொல்கிறது பிளஸ்ஸிங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் அந்த கணவனோடு இணைஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான். ஒருவேளை அந்த கணவனால் உங்களுக்கு பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வரும்பொழுது அதை இறைவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எப்படி ஒரு தாய் தன் குழந்தை கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாளோ, அதை போல தான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அவர் அதே தன்னுடைய பிள்ளை, என்னுடைய மகா தன் கணவனால் இவ்வளவு சிரமப்படுறா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவார், அந்த கணவனுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி செய்வார், கணவனுக்கும் ஒரு நீதியை செய்வார். அதனால தான் அரசன். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகவும் அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன் இறைவன் அன்னைக்கு செய்கிறதில்ல அப்படின்னா, ஒருவேளை அந்த கணவன் திருந்தி நல்லவனாக வாழ்ந்தா எவ்வளோ சிறப்பாக இருக்குமில்ல, அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். மற்றபடி ஒரு நீதியை சரி கட்டுகிற தேவன். அதனால தான் மனம் கொந்தளிச்சு, ஐயோ இவன் கூட எத்தனை வருஷம் வாழ்கிறது, இவன் செத்தா போதும் அப்படின்னு வாழ்கிறவங்க நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதி சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று. அவர் நிச்சயமாக நீதி செய்ய வருவார். உங்களை அப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க விட மாட்டார். நீங்கள் ஆனால் இவனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் பிரிஞ்சு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக, உங்களோட சுதந்திரத்துக்காக அந்த கணவனை விட்டுட்டு போனால் கூட, அந்த கணவன் உங்களை விட்டு போனால் கூட, அந்த பிள்ளைகள் உங்கள் 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க இப்போ தனியாக வரலை. தாய் மட்டும் இருந்து இந்த பூமிக்கு கொண்டு வரல, தந்தை மட்டும் இருந்து இந்த பூமிக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு வரல. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிள்ளைகளை பெற்றுக்கிட்டீங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு சின்னதுலேருந்தே தாய் தகப்பனோடு வளர்ந்து திடீர்னு உங்களுடைய ஒரு சுயநலத்துக்காக நீங்கள் அந்த குழந்தைகளை பிரித்து கொண்டு போனீங்கன்னா, அதனுடைய உள் மனசில் ஒருவேளை சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால தன்னுடைய காரியங்களை வெளியே எடுத்து சொல்ல தெரியாது. ஆனால் அவங்களோட அந்த பிள்ளைகளுடைய ஏக்கம் இருக்கும், ஐயோ என்னோடய அப்பா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கம் அந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கும். அதனால தான் ஒரு சினிமா பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, தாய் ஒரு கூட்டிலே தந்தை ஒரு கூட்டிலே, ரெண்டும் இல்லாத அன்பில்லாத காட்டிலே அந்த பிள்ளைகள் 2 வந்து அன்பில்லாத காட்டிலேன்னு சொல்லி ஒரு சினிமா பாடல் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பாடல் கொஞ்சம் மறந்துருச்சு. அதனால் அப்படி நீங்கள் ஒரு கூட்டில் இருக்கலாம், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், உங்கள் கணவன் ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் வேணும்னு அந்த பிள்ளைகள் எதிர்பார்ப்பாங்க. அதை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு ஒரு வித பயம் இருக்கும். ஒருவேளை சட்டம் சொல்லலாம், பெண்களிடத்துல தான் பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இறைவன் அப்படியல்ல, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் ஏற்ற துணைன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறாரு. ஏற்ற துணையோடு நீங்கள் இருங்க.
கொஞ்சம் கணவனால் உங்களுக்கு பாடுகளோ இல்லை மனைவியினால் ஒரு வேளை கணவனுக்கு பாடுகளோ எதுனாலும் சகிச்சு கொஞ்சம் சகிங்க. இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நீதி செய்து இந்த பூமியில் நீங்கள் சமாதானமாய் வாழ்கிறதுக்கு ஒரு வழி வாசலை திறந்து கொடுத்துருவாரு. ரொம்ப நாள் உங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டார். விசேஷமாக இன்றைக்கி எதுக்கு இந்த குறிப்பு பேசியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தினம் அப்படிங்கிறனால தான் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பூமியில் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் அதில் விசேஷமாக ஒருவேளை நாட்டை ஆளலைனாலும் ஒருவேளை பிரதமராக நம்ம போகலைனாலும் என்ன சொல்வது மருத்துவ சேவை நம்ம செய்யலைனாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு இறைவன். அந்த குடும்பத்தை சமாதானமாக அந்த பூமியில் கொண்டு வந்து ஐயோ இந்த பெண்ணை போல் அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்குற மாதிரி குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போங்க. தயவுசெய்து பிரிஞ்சு போகணுங்கிற எண்ணம் மட்டும் என்னவே என்ன வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை வருஷம் கணவனோடு கூட இருக்கிற பாக்கியம் இந்த பூமியில் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அத்தனை வருஷமும் நீங்கள் அந்த கணவனோட வாழ்ந்துருங்க. ஒரு வேளை இயற்கை மரணம்னு ஒன்று இருக்குது. அது மனைவிமார்கள் நிறைய பேர் இயற்கையில் மரணித்து போயிடுறாங்க. ஒரு சில இடத்துல கணவன்மார்கள் இயற்கையிலே மரணம் அவங்கள சந்திக்குது. இது இயற்கை. இதை நம்ம ஒன்றாலும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளாக எந்த ஒரு கணவனையும் எந்த ஒரு கணவனும் மனைவியும் விட்டு பிரிஞ்சு தயவுசெய்து போயிடாதீங்க. உங்கள் தாழ் பணிஞ்சு கேட்குறேன். ஏன்னா நான் நிறைய ஆண்களுடைய நிலைமையை கேட்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் மனைவி இல்லாததுனால அணுவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. அதான் சொல்லுவாங்களே பூமியில் அணுவாக சாகுறேன்னு சொல்லி ஒரே அடியாக செத்துடலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய ஆண்களை நான் பார்க்குறேன். அதனால தான் உங்கள் கூட தயவுசெய்து தாழ் பணிஞ்சு கேட்குறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஒருபோதும் மனிதர்களை போல தள்ளி நிற்க மாட்டார். உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். இதை கேட்டுட்டு இருந்துருக்குறீங்க. கேட்பதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் போகணும். ஒருவேளை அவங்க நல்லா ஐஏஎஸ் பதவியில் இருக்கலாம், அவங்க என்ன சொல்கிறது நல்லா படிச்சிருக்கலாம். ஆனால் கூட ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் சொல்லித்தர்ற அந்த கல்வியை எந்த ஒரு ஐஏஎஸும் பிடிக்க முடியாது. அதனால தான் இதை நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டுமா கூட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் பெண்கள் தின அதாவது மகளிர் தின வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். சரியா? பாய்.